பிஜேக்கு கொடுத்த ஷேக் கொடுத்த தீர்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஏண்டா இவர் தக்பீர் செய்யறதுக்கு இவர் தகுதி இல்லை. இவரு உலமா ராசிஹூன் இல்ல. ஒத்தரை பார்த்து காஃபிர்னு சொல்றதுக்கு உலமா ராசிஹூன் ஆயிக்கணும். இவர் பிஜே பத்தி உலமாக்கிட்ட கேட்டுட்டு சொன்னேன் இவர் சொல்றாரு. அந்த அடிப்படையில் தான் நாங்க அந்த நேரத்தை இவர் நம்பி நாங்க இதாக்கணும். ஆனா இவர்கிட்ட இப்ப எங்களுக்கு எந்த ரிவாயத்தையும் என்ன செய்யலாது, நம்பி எடுக்க இயலாது. ஏன்டா நான் சொன்னேன் என்ன தெரியுமா, நான் இப்ப வர்ற வழியில பிளைட்ல ஒரு கிதாப் வாங்கி கிதாப் பிளைட்ல வாசி வந்தேன். அப்ப செய்து குத்து பிஜே விட ஆக மோசமானது. அரபும் தெரியும், ஆக மோசமானது. விளைஞ்சா சஹாபாக்களை பத்தி பேசிக்கிறான், அன்பியாக்களை பத்தி பேசுகிறான், குர்ஆனை பத்தி பேசுகிறான். எல்லாத்தையும் பத்தி பேசினவங்களுக்கு ஷேக் அப்துல் அசீஸ் பின் பாஸ் ரஹிமுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, எனக்கு வர பேணுதல் இல்லை மட்டும் இல்லைன்னு அவர் காஃபிர் அடிப்பேன். யூசுப் அல் கர்லாவியை பார்த்து யார் அவரு, அதாவது நவாக்கில் இஸ்லாத்தை அடிப்படையில் ஒரு அடிப்படை தான். இவங்க இஸ்லாத்துல சட்டத்தை விடவும் இஸ்லாம் மார்க்கத்துல சட்டத்திட்டங்கள் அந்நிய மார்க்கத்துல சட்டத்திட்டம் சிறப்பானது அவர் குஃப்ரு பேத்துவாரு. இவர் எத்தனை விஷயங்கள் இருக்கு யூசுப் அல் கர்லாவிட அப்படி விளைஞ்சா. அதை வச்சே ஷேக் உபைதுல் ஜாபிர் என்ன தெரியுமா சொல்றாரு, எனக்கு வர பேணுதல் மட்டும் இல்லைன்னு இவரை நான் காஃபிராக்கி. விளைஞ்சா உலமா ராசிஹூனுக்கு மட்டும்தான் தக்ஃபீருக்கு செய்யல, இவருக்கு தக்ஃபீர் செய்யலாது. யாரு அந்த ஷேக் உபைதுல் ஜாபிரி அவர் பயப்படுறாருண்டா இவர் யார்? ஷேக் அப்துல் அசீஸ் பின் பாஸ் அவரே பயப்படுறாருண்டா இவர் யார் தக்ஃபீர் செய்யறதுக்கு? ஆனா அதுக்காக வேண்டி நான் சொல்ல வரல என்னது, பிஜே நேர்வழியில் இருக்கிறாரு, பிஜே வழிகேட்டில் இருக்கிறாரு, குஃப்ருல இருக்கிறாரு, ஷிர்க்ல இருக்கிறாரு, விதத்தில் இருக்கிறார், பயங்கரமான இதுல இருக்கிறாரு. விளைஞ்சா நான் இவரை பத்தி பிஜேட அந்த இதுவல மறுக்க போக்கல, எது பிஜே குர்ஆனுக்கு முறை இதை நான் சும்மா செய்யல. அங்குள்ள உலமாக்கிட்ட திருப்பி கொண்டு போய் கேட்டு அவங்களோட தீர்ப்பு தக்ஃபீருக்குள்ள ஒரு விடயம் தான் ஒன்று இருக்குது. விடயத்துக்கு குஃபுர் சொல்றது, தக்பீர் சொல்றது, ஆளுக்கு தக்பீர் சொல்றது. ஆளுக்கு தக்பீர் சொல்ல போல அதுக்கு தகுதியான வரைக்கும் இவருக்கு சொல்றதுக்கு தகுதி இல்லை. அது சொல்லித்தான் நான் சொன்னேன், எனக்கு தெரியாது பிஜே காஃபின்னு சொல்ற முடிவுல நான் இல்லை. நான் அந்த காலத்துல எப்ப சொல்லி இருந்தா நான் அதுல நான் வாபஸ் வாங்குவேன். சொல்லி இருந்தா யாரும் எனக்கு ரெக்கார்டை கொண்டு வந்து காட்டுங்க, நான் வாபஸ் வாங்குவேன். ஏன்னா இவர பேச்சு கேட்டுதான் நான் செஞ்சேன் பிஜே. ஆனா பிஜே என்னது வழிகேடுன்றதுல எங்கள்கிட்ட ஏன் அவர் சலஃபு கொள்கையை மறுக்கிறாரு, அடிப்படை இதுவரை மறுக்கிறார். அப்ப பொதுவான சூழலை வச்சுதான் நாங்க சொல்றோம் இவர்கிட்ட வழிகேடு இருக்குது வழிகேடுன்னு சொல்லி. ஆனா ஒருத்தரை தக்ஃபீர் செய்யறது மிக பயங்கரமான உண்டு. இவருக்கு தக்ஃபீர் செய்யறதுக்கு தகுதி கிடையாது. இது வழிகேடுல உச்சிகளோட உச்சி. கடமையாக சொல்றேன், நான் என் உயிரை இஸ்லாத்துக்காக முன்வைக்கும் கடமையாக சொல்றேன், பிஜே ஜெயின் ஆபிதீன் இவ்வாறு செஞ்ச பின்னால் காஃபிர்னு எவன் நம்ப மாட்டானே அவன் ஈமான்லையும் அல்லாஹ் காப்பாற்றி வைக்கணும். குஃப்ரின் நஞ்சுகள் பூத்ததாக இருக்கத்தான் வேணும் தவிர ஒரு நாளும் குர்ஆன்லயே மாற்றம் செய்ய வேண்டும் என்று முடிவு கொடுத்த பின்னால் இவன் காஃபிராக முடியாதன் எவன் சொல்லுவான் என்றால் அவன் கேள்விக்குறியாக வருவான். முதலாவது அவன் ஈமான்லை கேள்விக்குரியங்களுக்கு வரும் பிஜேடைய முடிவு கண்டுவிட்டோம்.